Friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங் பிசினஸை பொறுத்தளவுக்கு என்னைக்குமே நம்ம சூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்லையுமே இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட முழுக்க 100% ஒரு பிஸ்னஸ் சேனல். அதனால் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் இப்போதைக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, எப்பயுமே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்னென்ன அப்படின்ற ஒரு ஐடியாவது நீங்கள் நாலேஜாக கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு அட்லீஸ்ட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, எப்படி இதுலேருந்து டெய்லி ஒரு 4000 rupees கிட்டே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படி முழு விவரங்களும் பார்க்கலாம். இதோட டோட்டல் வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8000 10,000 வரைக்கும் டோட்டல் வருமானம் எல்லாம் செலவும் போக வெறும் லாபம் அப்படின்றது நமக்கு 4000 கிட்ட நிற்கும். ஸோ இந்த தொழிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டுங்களில் யூஸ் பண்ணுற அரிசி பேக், அதுக்கப்புறம் உப்பு கொட்டி வைக்கிற சாக்கு, சிமெண்ட் பேக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. இந்த பிபி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிப்ரோக்ளைன் இல்லை HDPE பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்ஸை வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா நமக்கு என்ன காஸ்டிங் ஆகும், என்ன ரா மெட்டீரியல், இதுக்கு என்ன மிஷினரிஸ், என்ன செலவு, இந்த மிஷினரிஸ்க்கெலாம் லோன்ஸ் தேவையா அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று இந்த ரோல், நமக்கு ரா மெட்டீரியலாக வருது பார்த்திங்களா, இந்த பாலிப்ரோக்ளைன், இந்த ரோல்லேருந்தே நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த பபுளாக தெரிகிற இந்த ரா மெட்டீரியல் இது வந்து பிபி ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிப்ரோக்ளைன் நம்ம பிளாஸ்டிக்லேருந்து எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அது இதில் வந்து GSM குவாலிட்டி. இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற உங்களுக்கு தன்மை, அதாவது ஒரு பிளாஸ்டிக்கும் வந்துட்டு நமக்கு GSM லெவல் சொல்லுவாங்க, அதில் இருக்கிற வந்து மைக்ரோப்ஸ் லெவல் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்க நார்ம்ஸ்க்கு படி இருந்தால் அந்த கவர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நார்ம்ஸ் படி தான் இந்த கவர்ஸ் வந்து தயாரிப்பாங்க நிறைய பேர். ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப வளவலன் கவர்ஸ்லாம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்களாம் அதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் என்ன நார்ம்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த நார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் அதோடைய ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் பண்டில்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கலாம். இப்போது இதை வாங்கி இந்த பண்டில் தயாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேக் தயாரிக்க போகிறீங்களா அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று இந்த மாதிரி பண்டில் ரோல்ஸாகவே வாங்கி மிஷின்ஸில் வாங்கி நம்ம பேக்ஸ் டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ 2 ப்ராசஸ். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது 2வது ப்ராசஸ் தான். இந்த ரோல்ஸ், இந்த பண்டில்ஸ் வாங்கி நம்ம அந்த பண்டில்ஸ்லேருந்து இந்த பேக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு சிம்பிளாகவும் இருக்கும், காஸ்டிங்கும் ரொம்ப கட் ஷார்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கை உருக்கி அதுக்கப்புறம் இந்த ஷீட் ரெடி பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங், கட்டிங் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க்கும் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 10 லட்ச ரூபாய்க்கான மிஷின் நமக்கு தேவை, லேபர் நமக்கு தேவை, குடோன் நமக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 10 15 லட்ச ரூபா வச்சா தான் ஒரு யூனிட்டே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இப்போது நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இல்லாமல் நார்மலான விஷயங்கள், இந்த ரோல்ஸ் வாங்கி அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அதோடைய மிஷினோட செலவு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது என்னென்னக்காக இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்றத ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். சிமெண்ட் பேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நார்மலாக அதுக்கு இந்த பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெர்டிலைசர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாலிமர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் கிரைன்ஸு, அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, இந்த மாதிரி எல்லா ஃபுட் கிரைன்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினரி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்றது மேன் பவரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு 2 பேர் இருந்தால் போதும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அதுதான் நமக்கு வந்து இதில் டிஃப்ரென்ஸ். அதாவது செமி ஆட்டோமேட்டிக்னா ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போது இந்த மிஷினோட விலை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இதில் என்னென்னலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி ஒரு பை தயாரிக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பிபி கிரானுவல்ஸ் வேணும். பிபி கிரானுவல்ஸ்ன்றது இந்த பபிள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இந்த பிபி கிரானுவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப் எக்ஸ்ட்ரூஷன் லைன் அப்படின்னு வேணும். அதெல்லாம் பிபி கிரானுவல் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் டேப்ஸு, வைண்டர்ஸு, சர்க்குலர் லூம்ஸ், லேமினேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் தான். உங்களுக்கு தேவையான பொருட்கள், சர்க்குலர் ஃபேப்ரிக் தேவை, அப்புறம் பேக் கன்வர்ஷன், அதை பேக்கை கன்வர்ஷன் பண்ணுவாங்க பார்த்திங்களா அதுக்கு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக லேமினேஷன், சர்க்குலர் ஃபேப்ரிக், பேக் கன்வர்ஷன், இதுலேருந்து உங்களுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி
வாங்கி அந்த ரா மெட்டீரியலை இதை மெல்ட் பண்ணி ஒரு பேக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ரோலாக தயாரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரோல்ஸாகவே நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைகள் வந்து தானாக ரெடி ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் பேங்க் லோன்ஸ். ஏன்னா இது 4 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அது இடம் தேவை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 to 7 lakhs கிட்ட வந்து இருந்தால் தான் உங்களால் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டிமாண்ட் இருக்கிற மாதிரி இந்த மிஷினோட காஸ்ட்டும் அந்த விலை தாங்க இருக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பேங்க் லோன்ஸ். ஸோ பேங்க் லோன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல MSMEலலாம் பேங்க் லோன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேங்க்கில் வந்து உங்களால் வந்து லோன்ஸ் எடுக்க முடியும். பேங்க்கில் லோன் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் சேலரிட் பர்சனாக இருந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் உங்களை கேட்பாங்க. ஒரு சேலரிடாக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தோட பே ஸ்லிப் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 month வச்சு உங்களால் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா IT ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 2 years காட்டணும். இது எதுவுமே இல்லாமல் பேங்க் லோன்ஸ் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. அதே போல் எலிஜிபிலிட்டிலாம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ, உங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோ, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸிங் ஹோல்சேலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் இதோட ப்ரைஸிங் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஹோல்சேலில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வெறும் பிளெயின் கவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளெயின் கவர்ஸ் வித் பிரிண்டிங்கோட இந்த மாதிரி கலர்ஃபுல் பிரிண்டிங்கோடு கொடுத்தா 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் அதோட GSTக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னும் விலை கூடுதலாக ஆகும் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ நார்மலாக ஒயிட் கவர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய பர்பஸ்க்காக வந்து க்ராசரிஸ்லேயே யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரிசி மண்டியில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா காமன் பிரிண்டபிள் கவர்ஸ். அதாவது ஒரு வாட்டி நம்ம ஒரு அரிசி மூட்டை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் வாங்குவோம், அதே அரிசியாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய கவர் மட்டும் வேறு இருக்கும். ஏன்னா ஒரே கவர்ஸ் வந்து எங்கேயும் வந்து கொடுக்க மாட்டாங்க, சர்க்குலேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க பாட்டில் வந்து ஒரு டன் 2 டன் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னா த்ரூ அவுட் சென்னை, த்ரூ அவுட் தமிழ்நாடு, த்ரூ அவுட் நார்த் சைடு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சர்க்கியூட்டு ஒரு இடத்துல ஒரு பண்டில் 1000 பீஸ் 2000 பீஸ்னு பண்டில்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு எந்தெந்த கவர்ஸ் இந்த கவர் தான் கொடுப்பாங்க. பொன்னி அரிசி இந்த மாதம் வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த மாதமும் அந்த 5000 அரிசி அதே ரேட்டு தான், அதே பேக் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது டிபெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டே பை டே நமக்கு பிளாஸ்டிக்கோட ரேட்ஸ் என்ன வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். மேபி ஒரு 2 rupees 3 rupees எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ப்ராஃபிட் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 ரூபா வரைக்கும் வந்து நம்மளால் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு ஹோல்சேலாக நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ 1000 பீசஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் 10,000 வரைக்கும் இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா 40% தான் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இதில். ஸோ 40% அப்படின்றது ஒரு 4,000 rupees. ஒரு 26 நாளைக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் அரௌண்ட் இதுலேருந்து இன்கம் தாராளமாக எடுக்க முடியும். ஸோ இந்த தொழிலில் முக்கியமான விஷயமே என்னென்னா நிறைய இடத்துல வந்து இதோடைய டிமாண்ட் அதிகம். காய்கறிகள் கூட இந்த மாதிரி முட்டைகளில் வந்து வெங்காய முட்டைகள் எல்லாமே போடுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு 6 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கையில் ஒரு ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்க் லோன்ஸ்க்கு போயிட்டு மிஷினரி லோன்ஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொழிலை தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 லேபராவது உங்களுக்கு இருக்கணும், ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருக்கணும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் 2 லேபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன். ஸோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஒரு மார்க்கெட்டிங் 2 லேபர் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா நம்ம சேல்ஸ் பண்ணும்போது தான் நம்மளால் பல்காக இந்த ப்ராடக்ட்ஸை வெளி மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் நம்மளால் தேவையில்லாமல் அலைச்சல் நமக்கு அது ஒரு இடத்துல போய் ஒரு கடையிலையும். ஏன்னா அரிசி மண்டிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே நமக்கு வந்து 10,000 கவர்ஸ் 20,000 கவர்ஸ் போகும். ஏன்னா பேக் பண்ணி மில்ஸில் வந்து அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. ஒரு கடைங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 30 மூட்டை 40 மூட்டைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவோம். ஒரு லோடு ஏற்றுனாலே ஒரு லோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு பேக்ஸ் இருக்கிறதே வந்து 2000 3000 பேக்ஸ் வந்து ஒரு லாரியில் இருக்கும். ஒரு நாளைக்கு 30 லாரி 40 லாரி ஒரு அரிசி மில்லேருந்தே போகும். அப்போ எவ்வளோ அரிசி மண்டி அந்த இடத்துலேருந்தே இவ்வளோ பேக்கிங் போகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் பேக்கிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் சப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே போதும். சிமெண்ட்டு, மண், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸு, அரிசி மண்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு மில், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை தாராளமாக ப்ரொமோட் பண்ணலாம். எதுக்கும் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா போனீங்க அப்படின்னா அவங்களே எங்கெங்கெல்லாம் ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து சப்ளை பண்ணுவாங்க. மார்ஜின் கொஞ்சம் நல்லா நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபா கிட்டே நீங்கள் வந்து
ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஒரு 2 ரூபா மார்ஜின் அவங்களுக்கு கொடுங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு 1000 பீஸ் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னையோட லாபம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி அவங்களோட வருமானம் அன்னைக்கு இருக்கும். ஸோ அப்போன்னும் போது உங்களோட ப்ராடக்ட் அவங்க மேலே கொண்டு வருவாங்க, மேலே வைப்பாங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான். மார்ஜின் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் புது பிஸ்னஸ் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அசோஷியல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க.